டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் நடக்கும்போது நீ ஒரு விமன் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இன்னுமே பேரண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி அந்த விமன் வந்து லீகலா அப்ரோச் பண்ணலாம்? எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும் போது எப்படி வந்து அப்ரோச் சிஎஸ் ஆக்சுவலி இங்க அகைன் அந்த சொசைட்டியோட ரோல் தான். பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் வந்து ஊரறிய கூப்பிட்டு கல்யாணம் பண்ணும், சொந்தம் என்ன நினைக்கும், பந்தம் என்ன நினைக்கும், ஊர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து எப்படின்னா இதே ஒரு சொசைட்டில ஒரு இன்ஃபுளுன்ஸ்டான பர்சன் பண்ணும்போது அது ரொம்ப நார்மலா ஏத்துக்கிறாங்க. இதே எதிர்த்த வீட்லயோ பக்கத்து வீட்லயோ நம்ம வீட்லயோ நடக்கும்போது அது பெரிய குற்றமா பாக்குறாங்க இல்லையா? ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் என்ன ஆகுனா விமன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஓகே, பட் இன்னைக்கு டு அன் எக்ஸ்ட்ரீம் போகும்போது அகைன் எங்கன்னா லைக் பெத்தவங்க கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அங்க அவங்க புரிஞ்சு நடந்துக்கும் போது அட்லீஸ்ட் அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வருவாங்க. அவங்க வந்து என்னன்னா தப்பான முடிவுக்கு போக மாட்டாங்க. நமக்கு ரீசனா நடந்த கேசஸ் நிறைய பார்த்திருக்கோம். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் அது சொல்லும்போது நமக்கு வந்து நிக்கிறது ரெதன்யா கேஸா தான் இருக்கும் அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவோ சொல்லியும் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த கேசஸ் எல்லாம் என்னன்னா நீங்க எனக்கு கொடுத்த விஷயம் எல்லாம் ஈவன் கோல்டன் இதுல இருந்து எல்லாமே பத்திரமா இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயம். நான் இறந்துட்டா கூட என்ன அவங்க வீட்டுல ஃபைனல் விஷயம் பண்ண விட்டுறாதீங்க, நான் அங்க வரேன், அப்பதான் வந்து என்னோட லைக் சோல் வந்து இதுவாகும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நிஜமாவே அங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ரீதியா புரிஞ்சுக்கணும்.